வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீட்டில் சோயா பட்டர் பீன்ஸ் குருமா. நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கறி மசால் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொலைய வதக்கி விடுங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பொடி, எந்த குழம்பு பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கன் குழம்பு பொடி நான் சக்தியில் வாங்கி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதோட தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா பயரை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையுமே உள்ளே போட்டுருங்க. நல்லா கொதித்து வற்றணும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியேவும் உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், உள்ளே போட்டாச்சு. ஒரு கிண்டி கிண்டி விட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிடலாம். தேங்காயில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு குருணை போட்டு அரைச்சி ஊற்றுனா குழம்பு ரெடி. இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.